ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வீட்டுல வந்து அப்பா கிட்ட சொன்ன. அப்பா நினைச்சாரு, என் பிள்ளை எதுல கலந்துக்கிட்டாலும் முதல் பரிசு வாங்கணும். மாறுவேட போட்டியிலையும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லயும் என் பையன் தாங்க முதல் பரிசு வாங்கணும்னு அப்பா முடிவு பண்ணாரு. 3 நாள் தான் இருக்கு போட்டிக்கு. அப்பா எல்லாத்தையும் தயார் பண்றாரு. நாளைக்கு வேடம் அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பையன். அப்பா கிட்ட வந்து கேக்குறான் 6:30 மணிக்கு, அப்பா நாளைக்கு நான் என்ன வேஷம் போட போறேன்? கர்ணன் மாதிரி வேஷம் போட போறேனா? அப்பா சொல்றாரு, அப்பா கர்ணன் மாதிரி நான் வேஷம் போடுறதுக்கு எவ்வளவுப்பா நீங்க செலவு பண்ணிருக்கீங்க? ராஜா மாதிரி உடை, கிரீடம், வாள், நகை எல்லாத்துக்கும் ஒரு 6000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் அப்பா சொன்னார். உடனே அந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சொன்னா, அப்பா நாளைக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கலப்பா. நாளைக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கர்ணன் மாதிரி வேஷம் போட்டு போய் கலந்துக்கலப்பா. அப்பா சொல்றாரு, டேய் இவ்வளவு செலவு பண்றேடா, ஏன் கலந்துக்கலங்கிற? இல்லப்பா, இதை திருப்பி கொடுத்து அந்த பணத்தை வாங்குங்க, இந்த பணத்தை வாங்குங்க. ஏன் தெரியுமா? இந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அவங்க அப்பாவுக்கு சொன்னாங்க, என் கூட ஒன்னா உட்கார்ந்து படிக்கிற என் ஃப்ரெண்டு கணேஷ் இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டளைன்னு சொல்லி 2 நாளா கிளாஸுக்கு வெளியில நிக்கிறான்ப்பா. இந்த 6000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் அவன் பேர்ல ஃபீஸ் கட்டினா நாளையில இருந்து அவன் என்னோட உட்கார்ந்து ஒன்னா படிப்பான்லப்பா. 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அப்பாவுக்கு சொன்னாங்க. நாம பெற்றோர்கள் பிள்ளைக்கு கர்ணன் மாதிரி வேஷம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பிள்ளைகளுக்குள் இருக்கிற சுயம் உண்மையான கர்ணனாகவே அந்த பிள்ளைகள் வாழ்றாங்கன்னா நீங்க யாரை குறை சொல்றீங்க?